அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் 234 தொகுதி இருந்தாலும் கூட சில தொகுதிகள் மக்களுடைய கவனத்தை பெறும். காரணம், அந்த தொகுதியிலிருந்து முதலமைச்சர் வந்திருப்பார்கள், அந்த தொகுதியிலிருந்து துணை முதலமைச்சர் வந்திருப்பார்கள், அந்த தொகுதியிலிருந்து அமைச்சர் பெருமக்கள் இருப்பாங்க. அப்ப அந்த தொகுதியின் மீது எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். இது விஐபி தொகுதி, மிக முக்கியமான அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு விஐபி தொகுதியாக பேருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தொகுதி சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதி. வெறும் பேருக்கு மட்டும்தான் அது இருக்குதுங்க. தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியாக இருந்தாலும் கூட இந்த தொகுதிக்கு உண்மையாலுமே நம்ம சுத்தி பார்த்து ஏதாச்சும் வேலை நடந்திருக்கா, அடிப்படை கட்டமைப்பு நடந்திருக்கா? நான் அடுத்த பேச்சில் பேசும்பொழுது நான் சுட்டி காட்டுறேன். அதையெல்லாம் கேட்டீங்கன்னா எந்தவித அடிப்படை கட்டமைப்பும் மேம்படுத்தாம இன்னுமே ஒரு சாதாரண தொகுதியை போல மக்களுடைய அடிப்படை பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கு நேரம் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் கூட தப்பு கிடையாது. காரணம், திமுக நண்பர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு என்னன்னா, இது நம்முடைய கோட்டை, சென்னையை பொறுத்தவரை நம்முடைய கோட்டை, நம்மை தாண்டி மக்கள் யாருக்கும் ஓட்டு போட போவது கிடையாது. நம்ம தேர்தல் அப்ப திமுக சின்னத்தில் போய் நின்னா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இருமாப்பும் அவர்களுக்கு இருக்கு, ஒரு எகத்தாளம் இருக்கு. அதே நேரத்தில் சென்னை மக்களை பொறுத்தவரை அவர்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் திமுகவுக்கு சம்மட்டி அடியாக கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. 2011 சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு நிறைய சம்மட்டி அடி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே சம்மட்டி அடி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக சென்னை பெருமக்கள் கொடுக்க போகின்றார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக தவறாக இருக்க போவது கிடையாது. காரணம், நிறைய காரணத்தை சொல்லலாம் ஐயா. ஒரு தலைநகரம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.5 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியாவுடைய 2வது பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம். அதுல மிக முக்கியமாக ஆண்டாண்டு காலமாக மிக முக்கியமான மக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர் சென்னை பெருநகரம். ஆனா அந்த சென்னை பெருநகரத்திற்கு உண்மையாலுமே ஒரு தலைநகரத்திற்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தோடு இவர்கள் வழிநடத்துகின்றார்கள் என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதை மக்களும் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்தவித வசதியும் கூட இல்ல, பேருக்கு மட்டுமே இருக்கிறார். மழை பெரிதாக பெய்து தெருவுக்கெல்லாம் தண்ணி வரும் பொழுது மட்டும்தான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் போட்டோ ஷூட் நடத்துவதற்கு மட்டும்தான் வீதியில வர்றாங்க. அந்த வீதியில அந்த நேரத்தை தவிர எப்பொழுதுமே வீதிக்கு வருவது கிடையாது.